அப்போது அவர்களின் ஒரு வாகனம், ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ரஃபா பகுதிக்கு வரும்போது 3 சோதனை முனைகள் இருந்தன அந்த வண்டி வருவதற்கு. முதல் சோதனை முனையில் அவர்கள் நிறுத்தவில்லை. அவர்கள் வேகமாக சென்றனர். 2வது சோதனை முனையில் மீண்டும் அவர்கள் வேகமாக சென்றனர், நிறுத்தவில்லை. 3வது சோதனை முனையில் அங்கு சோதனை நடக்கிறது. அந்த சோதனை நடத்துவது அடிப்படையில் இந்த ரோபோ ஆகும். இயந்திர மனிதர்கள் முதலில் போய் சோதனை செய்யும். அதன் பிறகு ஸ்னிப்பர் நாய்களுடன் சென்று அவர்களும் சோதனை செய்யும். அதன் பிறகுதான் இஸ்ரேலிய படைகள் அதன் அருகில் செல்கின்றன. ஏனென்றால் அங்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. இதேபோல் ஆம்புலன்ஸ் உள்ளே ஐக்கிய நாடுகளின் ஆம்புலன்ஸ், உலக சமையலறை ஆம்புலன்ஸ், இவற்றுக்குள் ஆயுதங்கள் மற்றும் பிறவற்றை உதவுவதற்காக வைக்கப்படுகின்றன. பல முறை இது நடந்துள்ளது. பல இடங்களில் குண்டுவீச்சு நடந்துள்ளது. பலர் கொல்லப்பட்டனர். இந்த ரெட் கிராஸ் தன்னார்வலர்களுக்குள் கூட இந்த ஹமாஸின் ஆட்கள் உள்ளனர். அவர்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு தந்திரோபாயமும் ரெட் கிராஸின் ஆம்புலன்ஸ், ஐக்கிய நாடுகளின் ஆம்புலன்ஸ், மற்ற நாடுகள் கொடுத்துள்ள சர்வதேச தன்னார்வலர்கள் அவற்றின் ஆம்புலன்ஸுகளுக்குள் ஆயுதங்கள் மற்றும் அதேபோல் மக்களை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன.